தானாக தோன்றி நித்தன பிள்ளையார். அற்புத நித்தன விநாயகர் எம்பெருமானுடைய அருள் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு
இந்த பிள்ளையார் என்ற விஷயத்தை நாங்கள் சிந்திக்க போனால் தான் தோன்றி மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கிற சின்ன இன்னப்போது கடற்கரை வியாபாரி ஒரு சாம் 2 சாமாக இன்றைக்கு 100 சம்பாதித்து அந்த கோயிலே அந்த காசிலேயே ஒரு சிறு கோயிலாக கட்டப்படுத்திட்டார். அங்கே அந்த விக்கிரகம் ஒரு சோமகண்டு சிப்பாசியாரர் செய்யும் பொழுது அந்த சிற்பம் ஒருவருக்கும் அமைக்க அது தானாக தோன்றி நித்தன பிள்ளையார் ஆக அந்த விக்கிரகம் அமைந்தது. இந்த உலகத்திலே யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு நித்தன பிள்ளையாராக இருக்கிறது. இது ஒரு சிறந்த தலம். அப்படியான பிள்ளையார்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக பல சிவாச்சாரியர் பல கும்பங்கள் வச்சு சிறப்பாக 10 நாள் 8 நாள் 4 நாளாக அபிஷேகங்கள் செய்து அபிஷேகத்திலே தாராளமாக ஓம கோயில போட்டு அந்த ஓமத்தில திருமுறையையும் சமர்ப்பித்து அத்தோட சிவாச்சாரிய மந்திரங்களையும் சமர்ப்பித்து அந்த சமர்ப்பித்தின் அக்னியின் புகை குந்தமலாக பெரும் புகை மூலமாக அண்டசராஸ்திரத்தில் இருக்கிற சிவன் குடும்பம் விநாயகர் குடும்பம் பிள்ளையார் அங்கே போய் அவருடைய அருட்காட்சிகள் இங்கே திரும்பி மீண்டும் அக்னி யாகத்தில வந்து அந்த அக்னி யாகத்திலே இருந்த அந்த அருள் பேராற்றல் செத்தப்புள்ளு நூல் மூலமாக கும்பத்திலே ஏற்றி அந்த கும்பத்தில தியானித்து 6 நாளாக அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல மந்திரங்களையும் திருமுறை ஏற்றி அந்த கும்பத்தை கொண்டு அங்கே விக்கிரங்கள் தீர்க்கும் விநாயக பெருமாளுடைய ஆலயத்திலே இருக்கிற கற்பகத்திலே இருக்கிற எங்களுடைய இடைஞ்சல்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்கிறது மட்டுமில்லை பிறவி புனிய நீக்கிறதுக்காக அப்படியே அந்த கும்பத்தில கொண்டே நீரை கொண்டே அபிஷேகம் செய்த ஒரு பெரிய காட்சியை யாழ்ப்பாணத்துல எல்லாரும் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது. சிறப்பாக நடந்தது. அடியனுக்கு எதிர்பாராமல் விநாயகருடைய திருமுறை படிச்சது அண்மையில நின்று எல்லா தரிசனம் பார்க்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சியோட உங்களுடன் பேசுவேன். அஞ்சு கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்புரை போலும் ஏற்றேன் நந்தி மாந்தனை யானை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேன் என்று நீங்களும் இதை கேட்டவர்கள் இந்த ஒரு சாட்டியாக சொல்லி வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி விளங்காது பூக்கொண்டு துப்பாடு எத்துமே தப்பான் பாட்டு கொஞ்சம் விளக்கத்தை கேள்வி. கோயிலின் சிறப்புகள் புதுமையில பெரிய அற்புத நெத்தன விநாயகர் எம்பெருமானுடைய அருள் எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ரோட்டில இருந்து 10 அடியில பழைய கோயில் இருந்தது. அப்ப இந்த ரோட்டுகள் ஆட்டி கொண்டு வருகிற என்னுடைய அண்ணன் கந்தசாமி ஆஜப்பிள்ளையர் அவருடைய மனுஷி பிள்ளைகள் எல்லாம் இந்த கோயில் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கணும் என்று சொல்லி எங்களுடைய அண்ணதான் கந்தசாமி அவர்கள் வந்து நானும் அவரும் சேர்ந்து டேப் போட்டு அளந்து கட்டி அடிக்கி இந்த கோயில் பக்குவமா கலட்டப்பட்டு போலீஸ் பண்ணி அதே மாதிரி அந்த கோயில் பின்னு கெடுக்கப்பட்டிருக்கு.
2005ஆம் ஆண்டு இந்த கோயில் பின்னுக்கெடுத்து பழையபடி இந்த கோயில் பிளாட் பண்ணப்பட்டு ஒரே ஒரே மட்ட பிளாட் இருந்தது. இப்ப 2025ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு இந்த கோயில் அந்த மூலஸ்தானத்திலிருந்து வளவு பிளாட் போட்டு ஒவ்வொரு தூணிலும் எம்பெருமானுடைய விநாயகப் பெருமான் அந்த வரலாற்று சிற்பங்கள் எல்லாம் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த முக பாவனைகள் உயிரோட இருக்கிற மாதிரி அந்த பிள்ளையாருடைய அந்த விக்கிரகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியாவில இருந்து வந்து இந்த சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனபடியினால் இந்த கோயிலுக்கு பெரும் நிதி உதவி தந்த போண்டாயில் வெளி நாடுகளில் இருக்கின்ற கனடா, பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்சு, ஜெர்மனி இப்படிய பல நாடுகளிலிருந்து இந்த கோயிலுக்கு பல நிதிகள் வந்துள்ளன. இந்தபடினால் அழகாக இந்த கோயில் புனர்ஸ்தாபனம் செய்து மகா கும்பாபிஷேகம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 15 கூட்டம் மூலம் வாய்த்தபடி இருக்கின்றது. எம்பெருமானுடைய அருள் அந்த கோயில் பின்னுக்கு போனதுக்கு பிறகு எம்பெருமானுடைய அந்த அருள் கூடிக்கொண்டே போகின்றது. இதுக்கெல்லாம் மூல காரணம் கரணமுத்து ஆஜப்பள்ளி அவர்கள். இதுக்கு முன்னால 2 கடை வச்சிருந்தார். ஒன்று தேத்தண்ணி கடை, ஒன்று சைக்கு கடை, ஓட்டுற கடை. இதுல அவர் அந்த காலத்தில் ஒவ்வொரு ரூபாய் ஒரு சதம் போட்டு கட்டின கோயிலாக ராமகிருஷ்ணன் பள்ளிக்கூடம் காணி வாங்கி அதுல கல்லுக்குள்ளாரி அந்த கட்டிடம் அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. அவரால் தான் அதை கட்டப்பட்டது. இதிலே அவருக்கு இந்த பரம்பரையா ஒரு கோடி காணி இருந்தது ஆயப்பிள்ளையார். அந்த காணியில பிள்ளையார் மாதிரி ஒரு கல்லு வச்சு வழிபட்டு கொண்டு வந்தார். பிறகு அவருக்கு இந்த கொட்டில இருந்தது அந்த பிள்ளையார். அவருக்கு கனாவில தோன்றி எனக்கு ஒரு கோயில் கட்டி தரணும்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் இங்க வச்சுதான் இந்த கட்டு பொழிஞ்சு இந்த கோயில் கட்டப்பட்டது. அப்ப மூலத்தான மாத்திரம் தான் இருந்தது. அப்படி கட்டப்பட்டு 2005ஆம் ஆண்டு இந்த கோயில் பின்னுக்கு எடுத்து மகா கும்பாபிஷேகம். ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு நடக்க இன்றைக்கு சக்தி முருகந்த சக்தியும் விநாயகர் சக்தியும் சேர்ந்த நல்ல முகூர்த்தத்தை இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று ஆனபடியினால் ஒன்றும் இந்த கோயில் வளர வேணும். எம்பெருமான வழிபட்டு வழியில போற உத்தியோகால கடைக்கு போறாங்க, சந்தைக்கு போறாங்க. அத்தனை பேரும் இறங்கி பூஜி பூஜி தங்களால் இயன்ற காணிக்கையை செலுத்தி கொண்டு ஆன முறையில இதை மிஞ்சின காதுக இந்த 2005ஆம் ஆண்டு மிஞ்சின காயில எங்களை காது வாங்கி அன்னதானம் என்ற மண்டபம் கொண்டு போடப்படும் தெற்கு பக்கத்து. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆஜப்பிள்ளை கரவணமுத்து ஆயப்பிள்ளைக்கெல்லாம் மூல காரணம் இந்த கோயிலுக்கு உரித்தானவர். வணக்கம்.